டெட் அண்டு மூவிங் பாயிண்ட் மூவிங் ஃப்ரீ மூவிங் வரிசையை தொடர்ச்சியாக பண்ணி காட்டுறீங்க சரியா? இப்போ நியூட்ரல் தானே இருக்கீங்க? சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சரியா? 6 கண்ட்ரோல் 3 மினிட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். 6 கண்ட்ரோலையும் செஞ்சு காட்டணும் சரியா? ரைட். ஹேண்ட் பிரேக் எடுங்க முதல்ல. ரைட். கிளச் அடிங்க, காலை பிரேக்கில் வைங்க, மூவிங் கியர் போடுங்க. இப்போ இது டெட் அண்டு கியர் போட்டாச்சு, என்ஜின் ஓடிட்டு இருக்கு, ஆனால் வண்டி போகலை, பிரேக்காக வேலை செய்யுது. நைஸாக அரை கிளச்சை விடுங்க, காலை பிரேக்கே வச்சுக்கோங்க, வேறு எங்கேயும் மாற்றாதீங்க. நைஸாக அரை கிளச்சை விடுங்க. வண்டி மூவ் ஆரம்பிக்குதா? எதில் மூவிங் பாயிண்ட்ல வண்டி மூவ் ஆகிட்டா? இப்போ ஃபுல்லாக கிளச்சை விட்டுருங்க. இது நெகட்டிவ் ஆசிலேட்டர். இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதா? ஆமாம். இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஃபுல்லாக விட்டுட்டீங்க, மூவிங் தானே? ஆமாம். இப்போ காலை பிரேக்லேருந்து எடுத்து கீழே வைக்காதீங்க, கிளச்சில் வைங்க, பிரேக்கில் வைங்க. ஆசிலேட் கொடுங்க. ஆசிலேட் கொடுத்தா ஃப்ரீ மூவிங். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டோம் போகுதா? சரி. இப்போ கிளச்சை சப்புன்னு மிதிங்க, பிரேக்கில் கால் வச்சுங்க, வண்டி ஓரமாக கொண்டாங்க, நேரம் எடுங்க, பிரேக் மிதிச்சு நிப்பாட்டுங்க, நியூட்ரல் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? 5 பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சுட்டு ரைட். ஃபர்ஸ்ட் போடுங்க. கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சிருக்கீங்க சரியா? அது டெட் அண்டு. கையை 9 மணி வைங்க. நைஸாக கிளச்சை விடுங்க, வண்டி மூவ் ஆகும் பாருங்க. நைஸாக கிளச்சை விடுங்க, வேமாடாங்க, நைஸாக விடுங்க. வண்டி மூவ் ஆகுதா? ஃபுல்லாக விடக்கூடாது, நைஸாக விட்டுங்க. மூவிங் பாயிண்ட் இது அப்படி தானே? அப்படியே வச்சுட்டு பிரேக்கை மட்டும் மிதிங்க. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக்கை விடுங்க. பிரேக் இப்போ மூவிங் பாயிண்டில் இல்லை, ஒரு பாயிண்ட் விடுங்க. இப்போ அதில் வச்சுட்டு அப்படி பிரேக்கை மிதிங்க, வண்டி மூவ் ஆகுது இல்லையா? பிரேக்கை மிதிங்க. இன்ஜின் ஆஃப் ஆகலை, வண்டி நிற்கிது. இப்போ பிரேக் விடுங்க, வண்டி மூவ் ஆகுதா? இதுதான் மூவிங் பாயிண்ட்டு. பிரேக்கை விட்டால் வண்டி மூவ் ஆகணும், பிரேக்கை மிச்சா வண்டி நிற்கணும், ஆனால் இன்ஜின் ஆஃப் ஆகணும். இப்போ ஃபுல்லாக கிளச் விடுங்க. இது மூவிங். ஆசை கொடுங்க, லெஃப்ட் வருமா? ஆசை கொடுங்க, ஆசைட்டு. இது ஃப்ரீ மூவிங். இது கிளச்சை சப்புன்னு மிதிங்க, பிரேக் மிதிங்க. இது பார்க்கிங், ஆனால் லெஃப்ட் ஓரமாக சொல்லணும். திரும்ப பிரேக் விட்டுருங்க. இப்போ சப்புன்னு கிளச்சை மிதிங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஒழுங்காக போடணும், தேடிக்க தான் போடுதிய சோம்பேறி. வேமாட கூடாது, நைஸா, இன்னும் நைஸா, இன்னும் நைஸ் விடுங்க. மூவ் ஆரம்பிக்குதா? இன்னும் லேசாக அரை பாயிண்ட் விடுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், விட்டுட்டீங்க, விடக்கூடாது. பிடிச்சி பிரேக்கை மட்டும் மிதிங்க, இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக் மிதி நிப்பாட்டுங்க. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? பிரேக் விடுங்க, வண்டி மூவ் ஆகுதான்னு பாருங்கள். வண்டி மூவ் ஆகுதா? அப்போ இதுதான் கரெக்டான மூவிங் பாயிண்ட்டு. இது மூவிங் பாயிண்ட்டை செக் பண்ணால் தான் நம்ம பிரேக்கை மிதிக்கணும் சரியா? இப்போ ஃபுல்லாக கிளச் விட்டுருங்க, வண்டி ஃப்ரீயாக போயிட்டுருக்கா? இது மூவிங். இதுக்கு பேர் என்னது? மூவிங். இப்போ ஆசை கொடுங்க, இல்லை கொடுங்க, லெஃப்ட் வருமாங்க. இப்போ கிளச்சை மிதிச்சு பிரேக்கை மிதிச்சு நிப்பாட்டுங்க. கிளச்சை மிதிச்சு பிரேக்கை மிதிச்சு நிப்பாட்டுங்க. இது பார்க்கிங். வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் நாங்கள் இது யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு உங்கள் ஆதரவு கிடைச்சா தானே நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மார்க் போடுங்க. ஓகே, மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். ஆல்ரெடி ரிவர்ஸ் கேல இருக்கீங்க சரியா? கையை 9 மணியில் வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியும் சைடு கண்ணாடியும் பார்க்கணும்.
கை சைட் அங்கே தான் இருக்கணும், கண்ணாடியில் தான் இருக்கணும். வேறு எங்கேயும் வண்டி பின்னாடி வண்டி வரலாம் பார்க்கணும் இல்லையா? விடுங்க. இன்ஜின் சவுண்ட் மாறணும். இன்ஜின் சவுண்ட் மாறுதா? அதை கவனிங்க கொஞ்சம். இப்போ பிரேக் மெதுவாக விடுங்க. முன்னாடி போகுது, அப்போ மாறல. இன்னொரு பாயிண்ட் கிளச் விடணும். இன்னொரு பாயிண்ட் கிளச் விடணும். மாட்டு அப்படியே வச்சுக்கணும். பிரேக் விடுங்க. வண்டி பின்னாடி போதா? கையில் எடுக்கணும், கையில் எடுக்கணும். இது ஹேண்ட் பிரேக் போட பின்னாடி போதா? நாட்டு போக தெரியிட்டு நிப்பாட்டிங்க. கிளச்சு பிரேக், கிளச்சு பிரேக்கை வச்சு நிப்பாட்டிருக்கீங்க அப்படி தானே? ரிலாக்ஸ் ஆகி ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, நியூட்ரல் பண்ணியாச்சு, கியரை நியூட்ரல் பண்ணியாச்சு, ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, கைகளை எடுத்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. சரியா?